இந்த மாதம் பார்த்திங்கன்னா கிறிஸ்மஸ் மாதம். அடுத்த வாரம் புதன்கிழமை, வர புதன்கிழமை நம்மளுக்கு என்னது உண்டு? கிறிஸ்மஸ் ஆராதனை உண்டு. நம்மளுடைய கிறிஸ்மஸ் ஆராதனையுடைய நேரத்தை குறித்து வச்சுக்கோங்க, மறந்துடாதீங்க. புதன்கிழமை என்னைக்கு? வர புதன்கிழமை. இன்னைக்கு ஞாயிறு, திங்கள், செவ்வாய், புதன், இன்னும் 2 நாள் தான் இருக்குது. புதன்கிழமை காலையில் 8:30 மணிலிருந்து 10 மணி வரைக்கும் இங்கே ஆராதனை நடக்கும். சரியா? எப்பவுமே நம்ம எப்படி ஆரம்பிப்போம்? 9:30லேருந்து 11 மணி வரைக்கும் நடத்துவோம். அன்றைக்கி கிறிஸ்மஸ் நாள், 2வது அது புதன்கிழமையாக இருக்கிறதுனால நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு மணி நேரம் முன்னாடி வைக்கிறோம். 8:30 மணிக்கு ஆரம்பித்து 10 மணிக்கெலாம் முடிச்சிருவோம். நீங்கள் 10 மணிக்கெலாம் நம்ம ப்ரேயர் முடிச்சுட்டு நீங்கள் வீட்டுக்கு கிளம்பிடலாம். உங்களுக்காக உணவு ஆயத்தப்படுத்துகிறோம். அதனால் இன்றைக்கி வந்தவங்க யாரும் இன்னும் 2 பேரை கூட்டிகிட்டு கூட வாங்க வழியா அன்றைக்கி மட்டும் மிஸ் பண்ணிடாதீங்க. அதே மாதிரி மறந்துடாதீங்க. போன தடவை அப்படி தான் ஒரு தடவை ஆயிடுச்சு. ஒரு சர்ச்சில் அவர் பாஸ்டர் எல்லாம் கிறிஸ்மஸ் ஆராதனை எல்லாம் வந்துருங்கன்னு சொல்லிட்டாரு. கிறிஸ்மஸ் இதே மாதிரி இடையில நாள் வந்துருச்சு. விசுவாசியில் பாதி பேரை காணோம். அப்புறம் பார்த்தா ஞாயிற்றுக்கிழமை எல்லாம் புது ட்ரெஸ் எல்லாம் போட்டுக்கிட்டு வந்து நிற்கிறாங்க. எங்கே பாஸ்டர் இன்றைக்கி கிறிஸ்மஸ்ன்னு சொன்னீங்க, ஒன்றும் காணங்கிறாங்க. நாளை மறந்துட்டாங்க. அவங்களுக்கு கிறிஸ்மஸ் ஞாபகம் இருக்குது, பாஸ்டர் வர சொன்னது ஞாபகம் இருக்குது, பக்கத்தில் இருக்கிறவங்களாம் கூட்டிகிட்டு வாங்கன்னு சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்குது. ஆனால் என்னைக்கு வர சொன்னாங்கிறத என்ன பண்ணிட்டாங்க? ஆமாம், அது மாதிரி நீங்கள் இது மறந்துடாதீங்க. புதன்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை தானே வருவாங்கன்னு நினச்சிடாதீங்க. புதன்கிழமை நம்மளுக்கு என்ன உண்டு? கிறிஸ்மஸ் ஆராதனை உண்டு. அதனால் காலையில் 8:30 மணிக்கு, சரியா? 8:30 மணிலேருந்து 9 மணிக்குள்ளே நீங்கள் உள்ளே என்ட்ரு ஆயிருங்க. 10 மணிக்கெலாம் நாங்கள் முடிச்சிருவோம். ஏன்னா நீங்கள் 10:30 மணிக்கு வந்தீங்கன்னா வீடு பூட்டு போட்டுருக்கோம். எங்கடா எங்கள் பாஸ்டர் வர சொல்லிவிட்டு எங்கேயோ போயிட்டாருன்னு நினச்சிடாதீங்க. ஏன்னா அன்னைக்கு வருஷம் எங்கள் கள்ளக்குடியில் ஒரு சபையில் என்னை கூப்பிடுவாங்க. எங்கள் மாமனார் மாமியார் போகிற சபையில் வந்து அவங்க கூப்பிடுவாங்க, செய்தி கொடுக்கறதுக்காக ஸ்பெஷலாக நம்மளை கூப்பிடுவாங்க. இந்த வருஷமும் அவங்க கூப்பிட மாட்டாங்கன்னு நினச்சிட்டு இருந்தால் கரெக்டாக கூப்பிட்டாங்க. கூப்பிடாமல் இருந்திருந்தாங்கன்னா எனக்கு கொஞ்சம் ரிலாக்ஸாக இருந்திருக்கும். ஏன்னா இங்கே கொஞ்சம் ஃப்ரீயாக டைம் செலவு பண்ணலாம். ஆனால் அவங்க கூப்பிட்டுட்டாங்க. ஆனால் அவங்க வயசில் பெரியவங்க, ரொம்ப நம்மளை பாசத்தோடு எப்பயுமே வருஷம் நம்மளை கூப்பிடுவாங்க. அவங்களுக்கு வந்தால் ஒரு ஆசீர்வாதமாக இருக்குங்கிறதுனால போன தடவை போயிருந்தேன் நான், அம்மா, அப்பா. அப்போது தான் அம்மா வந்திருந்தாங்க. அப்போ இவ்வளோ பேர் இல்லை, இன்னும் கொஞ்சம் கம்மி பேர் தான் இருந்தோம். ஆனால் அப்போவே நம்ம வாடகை காரில் போனோம். அல்லேலூயா. இப்போ சொந்த காரில் போக போகிறோம். அல்லேலூயா. அப்படி தான் கடவுள் நம்மளை உயர்த்துவார். ஆமாம். அதனால் அப்போ அன்றைக்கி யாராவது அன்றைக்கி 10 மணிக்கு மேலே நான் ஃப்ரீயாக இருக்கிற பாஸ்டர் நானும் வரேன்னு சொன்னீங்கன்னா என் கூட வாங்க. நான் உங்களை காரிலே கூட்டிகிட்டு போயிட்டு திரும்பவும் கொண்டு வந்து இதே ஊரிலே விட்டுறேன். நீங்கள் கவலைப்பட வேண்டாம். போயிட்டு அங்கேயும் வந்து பாருங்கள். அது ஒரு பெரிய சர்ச்சு. அந்த பெரிய சர்ச்சில் 100-200 பேர் வருவாங்க. 100-200 பேர் வருவாங்க. அங்கேயும் நான் தான் செய்தி கொடுப்பேன். அங்கேயும் உங்களுக்கு அது ஆசீர்வாதமாக இருக்கும். இல்லை என்னால் வர முடியாத பாஸ்டர், இங்கே மட்டும் ஆராதனை அட்டன் பண்ணிக்கிறேன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. இங்கே ஆராதனை முடிச்சுட்டு நீங்கள் 10 மணிக்கெலாம் நீங்கள் வீட்டுக்கு போகலாம். நீங்கள் உங்களுக்கு உணவுகள் உங்களுக்கு நான் பார்சலாக தான் கொடுக்க மாதிரி கேட்டிருக்கிறேன். ஏன்னா இங்கே நம்மளுக்கு அடுப்பு வசதி மற்ற வசதிலாம் எதுவும் இல்லை. அதனால் ஹோட்டலில் தான் ஆர்டர் பண்ணியிருக்கிறேன். அதனால் உங்களுக்கு உணவுகளை நீங்கள் வீட்டில் வாங்கிட்டு போய் கூட சாப்பிட்டுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அன்னைக்கு கிறிஸ்மஸ் நாள் புதன்கிழமை காலையில் 8:30 மணி. சொல்லுங்கள், ஒரு 5 தடவை கண்ணை மூடி சொல்லுங்கள் பார்ப்போம். புதன்கிழமை காலையில் 8:30 மணி, புதன்கிழமை காலையில் 8:30 மணி, புதன்கிழமை காலையில் 8:30 மணி, புதன்கிழமை காலையில் 8:30 மணி, புதன்கிழமை காலையில் மறந்துடக்கூடாதுங்கிறதுக்காக. எந்த புதன்கிழமைன்னு மறந்துடாதீங்க, வர புதன்கிழமை தான். அதுக்கு அடுத்த புதன்கிழமை நியூ இயர். அன்னைக்கு நம்மளுக்கு ப்ரேயர் இருக்குது. ஆனால் அன்றைக்கி நைட்டில் ப்ரேயர் நடக்கும் நம்மளுக்கு. அந்த முதல் நாளை நம்ம தொடங்கும் போது நம்ம ஜெபத்தோடு தொடங்குவோம். உங்களுக்கு வசதிகள் எப்படி இருக்குதுன்னு தெரில. உங்களால் இரவு நேரத்தில் வந்து இங்கே ஜெபம் பண்ண முடியுமானுங்கிறது தெரியல. அதை நான் யோசிச்சுட்டு இருக்கிறேன். இல்லை உங்களால் நைட்டில் வர முடியாது பாஸ்டர், எங்களுக்கு பகல்லே வைங்கன்னு சொன்னாலும் ஒரு சாயங்கால நேரத்தில் ஒரு 5 மணிலேருந்து ஒரு 6:30 மணி வரைக்கும் நடத்தலான்னு இருக்கிறேன். அது உங்களுக்காக. இது வரைக்கும் எந்த சர்ச்சிலையும் அப்படி நடத்தினது இல்லை. அல்லேலூயா. புது வருஷ ஆராதனை அப்படின்னாவே நைட்டு 10 மணிக்கு ஆரம்பித்து விடிகாலில் 4 மணிக்கு தான் முடிப்பாங்க. அம்மாக்கெல்லாம் தெரியும், அவங்களாம் ரெகுலராக போகிறவங்க. எல்லாம் நம்ம சர்ச்சின்னு இல்லை, எல்லா கிறிஸ்தவ சபைகளும் நைட்டில் தான் நடக்கும். ஒருத்தரும் தூங்க முடியாது அன்றைக்கி நைட்டு. ஆமாம், நைட்டு சாப்பாடும் போட்டுருவாங்க. அதெல்லாம் உங்களை தூங்க விடாமல் போகிறதுக்கு என்னென்ன பண்ணுவாங்களோ பண்ணிகிட்டே இருப்பாங்க. நடுவில் டீயை கொடுப்பாங்க, பிஸ்கட் கொடுப்பாங்க, எல்லாம் கொடுத்து உங்களை முழிக்க வச்சு உங்களுக்கு வார்த்தையை கொடுப்பாங்க. ஏன்னா அந்த வருஷத்தினுடைய முதல் நாள், அந்த முதல் நேரத்தை நீங்கள் ஆண்டவருடைய சமூகத்திலிருந்து தொடங்கும் போது அந்த வருஷம் முழுவதும் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். அல்லேலூயா. அதனால தான். இருந்தாலும் நம்ம சபை ஒரு சின்ன சபை. இங்கே இருக்கிறவங்க எல்லாம் கிராம மக்கள். இரவு நேரங்களில், பகல் நேரங்களில் வர்றதுக்கு உங்கள் வீட்டில் விட்றாங்களா இல்லையான்னு தெரியல. இரவு நேரங்களுங்கும் போது ரொம்ப கஷ்டம். அது நம்மளுடைய சபை பெண்கள் அதிகமாக இருக்கிற சபை. அதனால் கொஞ்சம் இதெல்லாம் பார்க்க வேண்டியதாக இருக்கிறதுனால நான் யோசிச்சுட்டு இருக்கிறேன். நீங்கள் சபை முடிஞ்ச பிறகு உங்களால் எந்த நைட்டில் வச்சா வர முடியும். அப்படி நைட்டில் வச்சா எத்தனை மணிக்கு வைப்பேன் அப்படின்னா நைட்டு 10 மணிலேருந்து 1 மணி வரைக்கும் வச்சா. அப்படி இல்லை எங்களால் இரவு நேரத்தில் 10 மணிலேருந்து 1 மணி வரைக்கும் வர முடியாது பாஸ்டர் அப்படின்னு சொன்னீங்கன்னா சாயங்காலம் 5 மணிக்கு ஆரம்பித்து 6:30 மணி 7 மணிக்கு முடிச்சிருவோம். அந்த மாதிரி முடிச்சிடும். இதுதான் இல்லை, இப்போயே சொல்லிட்டீங்க எல்லாம் முடிவாப்பா, அதுதான் வைக்கணும்னு நினைக்கிறேன். சரி, ஓகே, அதுவும் நல்லது தான். ஏன்னா
இப்போ போகிற சர்ச்சில் கண்டிப்பாக புது வருஷத்துக்கு என்னை கூப்பிடுவாங்க, எனக்கு நல்லா தெரியும். கிறிஸ்மஸுக்கு போய் மாட்டிட்டேன்னு வச்சுக்கங்க, தம்பி நியூ இயர் மறந்துடாத தம்பின்ட்டுருவாங்க. நான் மறக்க மாட்டோமா. அதனால் அது எனக்கு நல்லது தான். 5 மணிக்கு ஆரம்பித்து 7 மணிக்கு நமக்கு ஆராதனை முடிச்சுட்டேன் அப்படின்னா அப்புறம் அங்கே போய் விடிய நான் அங்கே ஆராதனை பண்ணிக்குவேன். அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. போன வருஷம்லாம் பெங்களூரில் இருந்தேன் நான். அதே நியூ இயருக்கு பெங்களூரில் ஒரு சர்ச்சில் நான் இருந்தேன். அன்றைக்கி கூட என் ஒய்ஃபு எல்லாம் அந்த சபைகள் தான் இருந்தாங்க. புது வருஷத்தை தொடங்கினாங்க. இந்த வருஷம் உங்களோட நான் இருப்பேன், கவலைப்பட வேண்டாம். அதனால் கிறிஸ்மஸ் ஆராதனையை மறந்துடாதீங்க, நியூ இயர் ஆராதனையை மறந்துடாதீங்க. ரெண்டுமே புதன்கிழமையில் வருது. அதனால தான் திரும்ப சொல்கிறேன். ஞாயிற்றுக்கிழமைனா நீங்கள் மறக்க மாட்டீங்க, கரெக்டாக வந்துடுவீங்க, எனக்கு தெரியும். அது இடையில வர்றதுனால என்றைக்கு மறந்துடக்கூடாது. இப்போதைக்கு கிறிஸ்மஸ் ஆராதனை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்புறம் ஞாயிற்றுக்கிழமை அடுத்த வாரம் புதன்கிழமை ஆராதனைக்கு நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன். அதனால் இந்த வாரம் கிறிஸ்மஸ்க்கு உங்கள் எல்லாரையும் நாங்கள் அன்போடு கூட வரவேற்கிறேன். நீங்கள் வாங்க. முதல் முறையாக இந்த அழுந்தலைப்பூரில் இது 168வது வாரம் சபை நடத்துகிறோம். 168வது வாரம். கிட்டத்தட்ட எத்தனாவது வருஷம்? 3 வருஷம். 3 வருஷமாக இங்கே ரொம்ப நாளாக நம்ம அந்த ஹாஸ்பிட்டலில் நடத்திட்டு இருந்தோம். இப்போ இந்த வருஷம் இந்த இடத்துக்கு வந்து நம்ம ப்ரேயர் நடத்திட்டு இருக்கிறோம். 3 வருஷத்தில் இப்படிப்பட்ட ஒரு கிறிஸ்மஸ், ஏற்கனவே கிறிஸ்மஸ் எல்லாம் கொண்டாடி இருக்கிறோம், ஆனாலும் பெரிய அளவில் பண்ணல. இந்த தடவை நம்ம பண்ண போகிறோம். இந்த தடவை நீங்கள் எல்லாம் இருக்கிறதுனால பண்ண போகிறோம். அதனால் உங்கள் அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க எல்லாரையும் நீங்கள் கூட்டிகிட்டு வாங்க. அன்றைக்கி இவ்வளோ நேரம் ப்ரேயர்லாம் இருக்காது. சும்மா ஒரு 3 பாடல் ஆண்டவர் பாடிட்டு இயேசு கிறிஸ்து எதுக்காக பிறந்தாருங்கிற ஒரு செய்தியை கொடுத்துட்டு உங்களுக்கு உணவு வழங்கி உங்களை அனுப்புறது தான். அதனால் அன்றைக்கி வாங்க. இயேசு கிறிஸ்து பிறந்த நாள் அன்றைக்கி. யாரோடைய பிறந்த நாள்? ஆமாம், நம்மளுடைய பிறந்த நாளே நம்ம எவ்வளோ கொண்டாடுறோம். அட்லீஸ்ட் ஒரு 150 ரூபாய்க்கு ஒரு கேக்கையாவது வாங்கி என்ன பண்ணிடுறோம், வெட்டி மூஞ்சில் அப்பிடுறோம். அது மாதிரி இது வந்து உலகத்தையே மீட்க வந்த ஒரு இரட்சகர் நம்ம அப்பா. நம்ம அப்பாவுடைய பிறந்தநாள். எல்லா அப்பாவும் தான் பிள்ளைக்கு தான் பிறந்தநாள் கொண்டாடுவாங்க. ஆனால் நம்ம தான் பிள்ளைங்க வந்து அப்பாவுடைய பிறந்தநாளை கொண்டாட போகிறோம். அல்லேலூயா. அப்படி கொண்டாடும் போது நம்ம வாழ்க்கை முழுசும் கொண்டாட்டமாக இருக்கும். உங்கள் வாழ்க்கையில் பிரச்சனைகள் இருக்காது, போராட்டங்கள் இருக்காது, கண்ணீர்கள் இருக்காது, வியாதிகள் இருக்காது, பலவீனங்கள் இருக்காது. இதெல்லாம் ஏன் இருக்காது? அதெல்லாம் இருக்கக்கூடாதுன்னு தான் அவர் இந்த உலகத்துக்கு வந்தார். அல்லேலூயா. அவர் இந்த பூமியில் வந்ததின் நோக்கமே நீங்களும் நானும் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக மட்டும்தான். பாவம் இல்லாத பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை, வியாதி இல்லாத, கடன் இல்லாத ஒரு வாழ்க்கை, பிரச்சனை இல்லாத, போராட்டம் இல்லாத ஒரு வாழ்க்கை நீங்களும் நானும் வாழணுங்கிறதுக்காக தான் இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் பிறந்தார். நம்மை போல வாழ்ந்தார். 33 வயசு வரைக்கும் உயிரோடு வாழ்ந்தார். அதுக்கப்புறம் அவரை சிலுவையில் தன்னை மரணத்துக்கு ஒப்பு கொடுத்தார். மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3வது நாளிலே திரும்பவும் உயிரோடு கூட எழுந்து இன்னைக்கு வரைக்கும் நம்ம மத்தியில் இருக்கிறார். அல்லேலூயா. அவர் எங்கே இருக்கிறாரு? எல்லாரும் உடனே பார்ப்போம், வானத்தில் அங்கே இருக்கிறாரும்போம். அங்கே மட்டும் இல்லை, உங்களுக்குள்ள மட்டும் இல்லை, நமக்கு நடுவில் அவர் இருக்கிறார். அல்லேலூயா. வசனம் சொல்லுது, எங்கே 2-3 பேர் என்னுடைய நாமத்தினாலே கூடியிருக்கிறார்களோ அங்கே அவர்கள் மத்தியிலே நான் இருக்கிறேன். அவருடைய பேரை சொல்லி 2 பேர் 3 பேர் ஒன்று சேர்ந்தா போதும், அந்த இடத்துல அவர் வந்துடுவாராம். அந்த இடத்துல அவர் உணர முடியும். அந்த இடத்துல அவர் வந்து இப்போவும் நம்ம மத்தியில் தான் அவர் இருக்கிறார். நம்ம மத்தியில் நம்மை பார்த்து கொண்டு இருக்கிறார். உங்களுக்கு என்ன வார்த்தையை கொடுக்கணும், உங்களை ஆசீர்வதிக்கணும், நீங்கள் என்ன பிரச்சனையோடு வந்திருக்கிறீங்க, அந்த பிரச்சனையை மாற்றணும்னு சொல்லி அவர் ஆவலுள்ள தெய்வமாக இருக்கிறார். நான் அடிக்கடி சொல்லுவேன், கிறிஸ்தவம் என்பது ஒரு மதம் அல்ல. இங்கே மதத்தை பரப்புவதும் அல்ல, மதத்தை மாற்றுவதும் இல்லை. ஆமாம், இங்கே இருக்கிறவங்களை பார்த்தீங்கன்னாவே தெரியும். இங்கே பிரசங்கிப்பது இயேசு கிறிஸ்துவை மாத்திரம்தான், இயேசு கிறிஸ்துவனுடைய அன்பை மாத்திரம்தான். அவர் உங்கள் அப்பா, நீங்கள் அவங்க பிள்ளை. இதை மட்டும்தான் நாங்கள் சொல்கிறோம். அப்போயிலிருந்து இதை தான் இனி தொடர்ந்தும் சொல்லுவேன். அல்லேலூயா. அதனால் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த நாளினுடைய வார்த்தைக்கு நேராய் நாம் கடந்து செல்லலாம். வாசிக்கலாம். யோவானின் சுவிசேஷ புத்தகம் 2ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 11 வரை. யோவான் எழுதின சுவிசேஷ புத்தகம் 2ஆம் அதிகாரம் வசனம் 1 முதல் 11 வரை வாசிக்கலாம். 3ஆம் நாளிலே கலிலேயாவில் உள்ள கானாவிலே ஒரு கல்யாணம் நடந்தது. இயேசுவின் தாயும் அங்கே இருந்தார். இயேசுவும் அவருடைய சீஷரும் அந்த கல்யாணத்துக்கு அழைக்கப்பட்டிருந்தார்கள். திராட்சரசம் குறைவுபட்ட போது இயேசுவின் தாய் அவரை நோக்கி, அவர்களுக்கு திராட்சரசம் இல்லை என்றார். இயேசு, ஸ்திரீயே, எனக்கும் உனக்கும் என்ன? என் வேலை இன்னும் வரவில்லை என்றார். அவருடைய தாய் வேலைக்காரரை நோக்கி, அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள் என்றார். யூதர்கள் தங்களை சுத்திகரிக்கும் முறைமையின்படியே ஒவ்வொன்று 2-3 குடம் தண்ணீர் கொள்ளத்தக்க 6 கற்சாடிகள் அங்கே வைத்திருந்தது. இயேசு வேலைக்காரரை நோக்கி, சாடிகளிலே தண்ணீர் நிரப்புங்கள் என்றார். அவர்கள் அவைகளை நிறைய நிரப்பினார்கள். அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் இப்பொழுது மொண்டு வந்து விசாரிப்புக்காரனிடத்தில் கொண்டு போங்கள் என்றார். அவர்கள் கொண்டு போனார்கள். அந்த திராட்சரசம் எங்கே இருந்து வந்ததென்று தண்ணீரை மொண்ட வேலைக்காரருக்கு தெரிந்ததே அன்றி பந்தி விசாரிப்புக்காரனுக்கு தெரியாததினால் அவன் திராட்சரசமாய்
தண்ணீரை ருசி பார்த்தபோது மணவாளனை அழைத்து, எந்த மனுஷனும் முன்பு நல்ல திராட்சரசத்தை கொடுத்து ஜனங்கள் திருப்தி அடைந்த பின்பு ருசி குறைந்ததை கொடுப்பான், நீரோ நல்ல ரசத்தை இதுவரைக்கும் வைத்திருந்தீரே என்றான். விதமாக இயேசு இந்த முதலாம் அற்புதத்தை கலிலேயாவில் உள்ள கானாவூரிலே செய்து அவருடைய மகிமையை வெளிப்படுத்தினார். அவருடைய சீஷர்கள் அவரிடத்தில் விசுவாசம் வைத்தார்கள். ஆமென். கண்களை மூடி ஜெபிப்போம். வார்த்தையாகிய தேவனே எங்கள் மத்தியில் வெளிப்படும். பேசுகிறவர்கள் நீங்கள் அல்ல, பிதாவின் ஆவியானவரே உங்களிலிருந்து பேசுகிறார் என்று சொன்ன வார்த்தை கனப்படுத்தி அருளும். சொல்லும் அடியார்கள் கேட்கிறோம். திருவசனத்தை கேட்கிறவர்களாய் மாத்திரமல்லாமல் அதன்படி செய்கிறவர்களாய் மாற எங்களை அர்ப்பணிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அல்லேலூயா. கவனிங்க, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, நான் சொன்னல 33 வயசு வரைக்கும் இந்த பூமியில் வாழும் பொழுது அவர் வாழ்க்கையில், அவர் ஊழியத்தில் நிறைய அற்புதங்களை செய்தார். எண்ணில் அடங்காத நன்மைகளை செய்தார். பார்வையில்லாதவர்களுக்கு பார்வையை கொடுத்தார். நடக்க முடியாதவங்களை எழுந்து நடக்க பண்ணினார். வியாதியஸ்தர்களை சுகமாக்கினார். பேய் பிடித்தவர்களை, பிசாசு பிடித்தவர்களை குணமாக்கினார், விடுதலை ஆக்கினார். இப்படி பல அற்புதங்களை செய்து கொண்டிருக்கிறார். மொத்த செத்து போய் அவனை பாடையில் வச்சு தூக்கிட்டு போயிட்டு இருக்கிறாங்க. ஆண்டவர் போய் அந்த பாடையை தொடர்றாரு. உடனே செத்தவன் அந்த பாடையில் படுத்திருந்தவன் எந்திரிச்சு வந்துட்டான். அல்லேலூயா. அவ்வளவு வல்லமை. ஏன்னா அவர் இந்த அவர்கிட்ட இல்லாத வல்லமையே இல்லை. அவ்வளவு சக்தி படைத்த ஒரு தெய்வம். இங்கே என்ன வேணாலும் இயேசு கிறிஸ்துட்ட கேட்கலாம், அவர் செய்வார். அல்லேலூயா. கட்டாயம் செய்வார். டைம் வேணா ஆகலாம். இன்னைக்கு கேட்பீங்க, நாளைக்கே நடக்கும்னு எதிர்பார்க்கக்கூடாது. ஆனால் கண்டிப்பாக நடக்கும்னு எதிர்பார்க்கணும். அது கட்டாயம் நடக்கும். அல்லேலூயா. அப்போது அவ்வளவு வல்லமை படைத்த ஆண்டவர், அவ்வளவு சக்தி வாய்ந்த கடவுள் பல அற்புதங்களை செய்தார். அதில் அவர் செஞ்ச ஒரு அற்புதத்தை தான் இன்றைக்கி நம்ம தியானிக்க போகிறோம். அதுவும் இயேசு கிறிஸ்து செஞ்ச முதலாவது அற்புதம்னு இது சொல்லப்படுகிறது. அல்லேலூயா. அவர் செஞ்ச முதல் அற்புதமே இதுதான். என்ன செய்கிறாரு? உங்களுக்கு இப்போ படித்ததை ஒரு சின்ன கதையாகவே நான் சொல்கிறேன் பாருங்கள். ஒரு கல்யாணத்துக்கு கூப்பிட்டுருக்குறாங்க. இயேசு கிறிஸ்து, அவருடைய அம்மா, அவருடைய சீஷர்கள், இவங்க எல்லாத்தையும் ஒரு கல்யாண ஃபங்க்ஷனுக்கு என்ன பண்ணியிருக்கிறாங்க? கூப்பிட்டுருக்குறாங்க. அங்கே இவங்கெல்லாம் போயிருக்கிறாங்க. அங்கே வந்தவங்களுக்கெல்லாம் சாப்பாடு பரிமாறிட்டு இருக்கிறாங்க. அங்கே அந்த ஊர் வழக்கத்தின்படி அவங்க திருமண காரியத்தில் பார்த்தீங்கன்னா திராட்சை ரசம் அப்படின்னு சொல்லப்படுது. திராட்சை ஜூஸ் வைப்பாங்க. இப்போ நம்ம ஊர் கல்யாணத்தில் கண்டிப்பாக இருக்க வேண்டிய ஏதாவது ஒரு பொருள் சொல்லுங்கள் பார்ப்போம். நீங்கள் சவுத்துலலாம் போயிட்டீங்க அப்படின்னா, தெற்கு பகுதியெல்லாம் போயிட்டீங்க அப்படின்னா, மதுரை, திருநெல்வேலி, தூத்துக்குடி இந்த பகுதியெல்லாம் போயிட்டீங்க அப்படின்னா, திருமணம் அப்படின்னாவே பிரியாணி தான், கறி விருந்து தான். கறி இல்லாமல் அங்கே என்ன பண்ணவே கிடையாது. இதே இந்த பக்கம் சேலம், ஈரோடு, கோயம்புத்தூர் பக்கம் போயிட்டீங்க அப்படின்னா சைவ சாப்பாடு, அதுவும் வடை பாயசத்தோடு இருக்கணும். அப்படி ஏதாவது ஒன்று குறைஞ்சிச்சுன்னா கூட என்ன பண்ணிடுவாங்க கல்யாண வீட்டுக்காரங்களா, நீங்கள் வேஸ்ட்டு குறை சொல்லிடுவாங்க. எல்லாம் பண்ணால் கூட அதில் கொஞ்சம் உப்பு அதிகமாக இருந்துச்சு அப்படின்றான். உப்புலாம் நல்லா தான் இருக்கும். ஏதாவது உனக்கு குறை சொல்லலைன்னா, இந்த குறை சொல்லிட்டு இருக்கிறவங்களுக்கு குறை சொல்லலைன்னா அப்படியே ஒன்றும் நடக்காது. அது போத மாதிரி அந்த குறையை சொன்னால் தான் அவங்க மனசு ஆறும். அது மாதிரி ஒவ்வொரு அந்த கலாச்சாரத்தின்படியும் ஒவ்வொரு உணவு. அதே மும்பையிலாம் போயிட்டிங்கன்னா, அங்கே வட இந்தியாவிலாம் போயிட்டிங்கன்னா அதனுடைய உணவு வகைகளே வேறு மாதிரி இருக்கும். அவன் சப்பாத்தி கொடுப்பான், என்னென்னமோ கொடுப்பாங்க. அங்கே அது ஒரு ஃபுட்டு. அங்கேயும் வித்தியாசமான கறி விருந்து எல்லாம் இருக்கும். அதனுடைய வித்தியாசமாக இருக்கும். அது மாதிரி ஒவ்வொரு ஊருக்கும் ஒவ்வொரு கலாச்சாரம் உண்டு. அதில் முக்கியமாக வைக்க வேண்டிய பொருள் ஒன்று உண்டு. அது மாதிரி இஸ்ரேல் நாட்டில் இப்போவும் அந்த கலாச்சாரம் உண்டு. எல்லா திருமண ஃபங்க்ஷன்லேயும் கண்டிப்பாக என்ன வைக்கணும்? திராட்சை ஜூஸுக்கு சாப்பிட்ட பிறகு அந்த திராட்சை ஜூஸை குடிச்சிட்டு போனால் தான் ஒரு நிறைவு. அந்த திருமணத்துக்கு போயிட்டு வந்த ஒரு நிறைவு இருக்கும். அதில் ஏதாவது குறைவுபட்டுருச்சு அப்படின்னா அவங்க கௌரவத்துக்கே, அந்த கல்யாணம் நடத்துனாங்க பார்த்தீங்களா, அவங்க கௌரவ குறைச்சலாக போயிடும். அதனால அப்படி ஒரு சிக்கலில் தான் அந்த குடும்பம் மாட்டிக்கிச்சு. என்ன ஆயிடுச்சு? நிறைய பேர் வந்துட்டாங்க. வந்தவங்கெல்லாம் சாப்பிட்டாங்க. அந்த திராட்சை ரசம், அந்த கிரேப் ஜூஸ், அந்த திராட்சை ஜூஸ் என்ன ஆயிடுச்சு? பத்தாமல் போயிடுச்சு. என்ன ஆயிடுச்சு? பத்தாமல் போயிடுச்சு. எப்படி இருக்கும்? திடீர்னு 500 பேர் கூப்பிட்ட இடத்துல 1000 பேர் வந்துட்டாங்க. 500 பேருக்கு சாப்பாடு செஞ்சால் ஒரு 600 பேருக்கு சாப்பிடலாம். ஒரு 100 பேருக்கு எக்ஸ்ட்ரா எப்பயுமே இருக்கும். பொதுவாக பார்த்துருக்குறோம். டபுள் மடங்காக வந்துட்டு என்ன பண்ண முடியும்? திடீர்னு போய் ஒரு 400 பேருக்கு செய்ய முடியுமா? அந்த டைமில் கொஞ்சம் நேரத்தில் பந்தி சாப்பிட்டுட்டு இருக்கிறாங்க. அடுத்த 2 பந்தியில் திராட்சை ஜூஸ் முடிஞ்சிடும். இன்னொரு 4 பந்திக்கு ஆட்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அதுக்குள்ளே எப்படி ரெடி பண்ணுறதுன்னு தெரியல. திக்குமுக்கு ஆடுறாங்க. என்ன செய்கிறதுன்னு தெரியல. அந்த நேரத்தில் இயேசுவினுடைய அம்மா அவங்கக்கிட்ட போய் கேட்குறாங்க, இந்த மாதிரி திராட்சை ஜூஸ் கம்மியாக குறைஞ்சிருச்சு, என்ன பண்ணுறதுன்னு எங்களுக்கு தெரியல அப்படின்னு சொல்லும்போது, அப்போ இயேசு கிறிஸ்துகிட்ட இந்த அம்மா சொல்கிறாங்க, இப்படி ஒரு நிலைமை ஆயிடுச்சுன்னு சொல்லி. அப்போ இயேசு கிறிஸ்து சொல்கிறாரு, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், என்னுடைய நேரத்தில் நான் செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணுறாரு? 6 கற்சாடிகள் அங்கே இருக்குது.
6 கற்சாடினா இப்போலாம் நம்ம மாடு வீட்டில் வச்சுருக்கவங்களுக்கு தெரியும். நீங்கள் மாட்டுக்கு தண்ணி ஊற்றுவீங்க பார்த்தீங்களா, ஒரு பெரிய சாடி, அதை விட பெருசாக இருக்கும். ஒவ்வொன்றும் 3 குடமோ 4 குடமோ தண்ணி நிரம்பத்தக்கதான ஒரு சாடியாக இருக்கும். அது எதுக்காக வைக்கிறாங்க அப்படின்னா, ஒவ்வொரு வீட்லேயும் இஸ்ரேல் நாட்டில் அந்த வீட்டில் வாசல் வச்சுருப்பாங்க. அது எதுக்காக அப்படின்னா, உள்ளே வரும்போது அந்த தண்ணி எடுத்து கையே கால் எல்லாம் கழுவிட்டு தான் உள்ளே போவாங்க. அதுக்காக வைக்கிற ஒரு பகுதி. இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா ஐயர் வீட்டிலலாம் பார்த்தீங்கன்னா அதை ஃபாலோ பண்ணுவாங்க. வெளியில் ஒரு பெரிய பவுனி வச்சுருப்பாங்க, தண்ணி வச்சுருப்பாங்க. அவங்க எப்போ போயிட்டு திருப்பி வீட்டுக்குள்ளே வந்தாலும் என்ன பண்ணுவாங்க, அப்படியே அந்த தண்ணி எடுத்து கையை காலெல்லாம் கழுவிட்டு சும்மா சோப்பு கிப்பெல்லாம் போடாமல் சும்மா கழுவிட்டு தான் உள்ளே போவாங்க. அது எதுக்குன்னா அது ஒரு சுத்திகரிக்கிற முறைமை. அது எங்கேருந்து வந்துச்சுன்னா அங்கேருந்து தான் வந்துச்சு. அந்த கலாச்சாரம் தான் இங்கே வந்துச்சு. சரி, அப்போது இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அங்கே இருக்கிற வேலைக்காரங்கிட்ட ஆண்டவர் இயேசு என்ன சொல்கிறாருன்னா, நீ ஒன்றும் பண்ண வேண்டாம், அது மாதிரி அந்த 6 கற்சாடிகள் இருக்குது, கற்சாடிகள் அதுக்கு பேர். ஒன்று 6 கடு 6 இருக்குது. அந்த 6லேயும் நீங்கள் ஒன்றும் பண்ண வேண்டாம், தண்ணியை மட்டும் நிரப்புங்க அப்படிங்கிறார். சும்மா பச்சை தண்ணி என்ன பண்ண சொல்கிறாரு, ஊற்றி வைக்க சொல்கிறாரு. ஊற்றி வைக்கிறாங்க. 6 இதுலேயும் அவங்க சொன்னோன்னே என்ன பண்ணுறாங்க, ஊற்றி வைக்கிறாங்க. ஊற்றி வச்சுட்டு இப்போ என்ன பண்ணுறாங்க, இதை கொண்டு போய் கொடுங்க அப்படிங்கிறாங்க. இவங்களுக்கு ஒரே ஷாக்கு. அங்கேயே திராட்சை ரசம் இல்லைன்னு சொல்லி பெரிய ஷாக்கிங்காக இருக்குது. இவர் வெறும் தண்ணியை ஊற்றிட்டு என்ன பண்ணுறாரு, கொண்டு போய் கொடுக்க சொல்கிறாருன்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. ஆனாலும் சொன்னவர் யார், ஆண்டவருங்கிறதுனால அவர் மேலே இருக்கிற நம்பிக்கையில் என்ன பண்ணுறாங்க, வெறும் தண்ணியே எடுத்துகிட்டு போயிட்டு இங்கேருந்து கிச்சன்லேருந்து பந்தி விசாரிக்கிற இடத்துக்கு அந்த பந்தி வைக்கிற இடத்துக்கு போகிறதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா அந்த பக்கெட்டில் இருந்த அந்த தண்ணியெல்லாம் திராட்சை ஜூஸாக மாறிடுச்சு. அல்லேலூயா, மாறிடுச்சு. உடனே என்ன சொல்கிறாங்க, அவர் கொண்டு போன வேலைக்காரன் எடுத்துகிட்டு ஒவ்வொருத்தருக்கும் ஊற்றி வைக்கிறான். அதை குடிச்சு பார்த்துட்டு என்ன சொல்கிறாங்க, எல்லா கல்யாண வீட்லேயும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இந்த திராட்சை ரசங்கிறது ரொம்ப பெஸ்ட்டான ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கிறத ஃபஸ்ட்டு கொடுத்துருவாங்க. கடைசியாக கம்மியாக இருக்கும்போது என்ன பண்ணுவாங்க, அதில் கொஞ்சம் தண்ணியை கலந்துருவாங்க. நம்ம ஊரில் கலப்பாங்க பாருங்கள், சாம்பார் கம்மியாக இருந்துச்சுன்னா ரசத்தை எடுத்து சாம்பாரில் ஊற்றி சாம்பார் அதிகப்படுத்திடுவாங்க. வச்சு ஊற்றுறது. மோர் பத்தாமல் போயிடுச்சுன்னா அதுதான் இழுக்கவே இல்லை தண்ணி. இன்னும் கொஞ்சம் தண்ணி எடுத்து ஊற்றி உப்பை மட்டும் போட்டு கலக்கி விட்டு சட்னியில் தண்ணி ஊற்றி கலக்கிற ஆள்லாம் நான் பார்த்துருக்கேன். ஆமாம், அல்லேலூயா. நான் கேன்டீனில் படிக்கிற காலத்தில் கேன்டீனில் லீவ் டைமில் கேன்டீனுக்கு போவேன். அங்கே எங்கள் ஊரில் ஒரு காலேஜ் இருக்குது, ஏவிஎஸ் காலேஜ்னு. அப்போ பசங்களாம் காலையில் டிஃபனுக்கு வருவாங்க, இட்லி தோசை சாப்பிட்றதுக்கெலாம். பெரிய அண்ணங்க, அப்போ அவங்கள பசங்கன்னு சொல்லக்கூடாது, நான் தான் அப்போ குட்டி பையன், நம்ம தம்பிங்கள மாதிரி இருப்பேன். அவங்களாம் பெரிய அண்ணங்க தான். அப்போது சாப்பிட வருவாங்க. காலையில் அப்படி தான் வெள்ளம் வைக்க சொன்னாங்க. அப்போ கேன்டீன் வேலை தானே, அந்த லீவு நாள் விடுவாங்க பாருங்கள், காலாண்டு அரையாண்டு இதெல்லாம் 10 நாள் லீவ் விடுவாங்களா. அந்த 10 நாளில் என்ன பண்ணிடுவோம், வேலைக்கு போயிடுவோம். ஒரு நாளைக்கு 15 ரூபா சம்பளம். எனக்கு எவ்வளோ, 15 ரூபா. அப்போல்லாம் பெரிய விஷயம். 1 ரூபாவே எங்களுக்கு பெரிய விஷயம். 15 ரூபா 10 நாளில் கிடைக்குதுன்னா எவ்வளோ பெரிய விஷயம். போயிடுவோம் வேலைக்கு. போயிட்டு வெங்காயம் வெட்டி கொடுக்குறது, பாத்திரத்தை கழுவி கொடுக்குறது, அப்படி இப்படி நல்லா வேலையை செஞ்சுட்ருப்போம். அப்படி தான் காலையிலலாம் இட்லி தோசைலாம் வச்சாச்சு, எல்லாம் பசங்க சாப்பிட்டுட்டு இருக்கிறாங்க. திடீர்னு சட்னி கம்மியாயிருச்சு. என்ன பண்ணுறதுன்னு தெரில. அண்ணன்ட்ட போய் கேட்டேன், கேண்டீன் மாஸ்டர் எல்லாம் சட்னி கம்மியாயிருச்சு, எல்லாம் இட்லிக்கு சட்னி கொண்டு வாப்பாங்கிறாங்க. இங்கே சட்னி இல்லை, கொஞ்சோண்டு தான் இருக்குது அப்படின்னு. அவர் ஒன்றும் பண்ணல, ஒரு குடம் தண்ணி எடுத்தார், அப்படியே கடன்னு ஊற்றினாரு. என்னையா பண்ணுற நீ அப்படின்னேன். அமைதியார் எப்படி தான்டா பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணார். கொஞ்சோண்டு உப்பு போட்டார், கல் உப்பு போட்டார், கடன்னு கலக்கினார். கெட்டி சட்னி இப்போ தண்ணி சட்னியாக மாறிடுச்சு, இதை போய் ஊற்று அப்படிங்கிறார். அதையும் வாங்கி ஊற்றி கொடுக்குறோம், அதையும் சாப்பிட்டு போகிறாங்க பசங்க. நல்லா தான் இருந்துச்சு. அல்லேலூயா. இந்த மாதிரி டெக்னிக்கெலாம் அவங்ககிட்ட தான் கற்றுக்கணும். அது மாதிரி கடைசியாக வரும்போது என்ன பண்ணுவாங்க, கம்மினோனையும் ஏதாவது ஒரு கலப்படத்தை பண்ணி கொடுக்க ஆரம்பிச்சிருவாங்கள்ல. இல்லைன்னு சொல்ல மாட்டாங்க, ஆனால் கொடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. அதே மாதிரி இவங்க என்ன சொல்கிறாங்க, எல்லாரும் கடைசியாக கொடுக்குற அந்த திராட்சை ரசம், அந்த கடைசி பந்தியில் குடிக்கிற அந்த திராட்சை ஜூஸ் ரொம்ப டேஸ்ட்டு குவாலிட்டி நல்லாவே இருக்காது, மட்டியாக இருக்கும். ஆனால் நீங்கள் இப்போ கொடுத்த முதல் பந்தியிலிருந்து இப்போ வரைக்கும் கொடுத்த திராட்சை ஜூஸில் இந்த கடைசி பந்தியில் நீங்கள் கொடுத்த திராட்சை ஜூஸ் தான் எப்படி இருக்குது, ரொம்ப சூப்பராக இருக்குது, குவாலிட்டியாக இருக்குது, இவ்வளோ நாள் இது எங்கே வச்சுருந்த அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு விசிட்டு போகிறாங்க. இப்போ பாருங்கள், இது ஒரு அற்புதம். சாதாரணமான ஒரு பச்சை தண்ணி, விலை உயர்ந்த, அதெல்லாம் ரொம்ப விலை மதிப்பற்றது. ஒரு திராட்சையிலேருந்து ஜூஸ் எடுக்கிறதுனா நம்ம நினைக்கிற மாதிரி வீட்டில் போடுற மாதிரிலாம் திராட்சை ஜூஸ் செய்ய மாட்டாங்க. அதுக்கெல்லாம் பல விஷயங்கள் இருக்குது அதெல்லாம் செய்கிறதுக்கு. அதை பக்குவப்படுத்தணும், அது பல விஷயங்கள் செஞ்சு பல நாட்கள் காத்திருந்து அதிலிருந்து ஜூஸ் எடுத்து கொடுப்பாங்க. அதுதான் ரொம்ப ஸ்ட்ராங்கானது, அதுதான் நேச்சரானது. நம்ம திராட்சை ஜூஸ்னோனையும் திராட்சையை கழுவிட்டு மிக்சியில் போட்டு சர்க்கரையை போட்டு பாலை ஊற்றி அடித்து குடிக்கிறோம்ல, அது இல்லை. அதுக்கு பேர் கிரேப் ஜூஸ் இல்லை, அதுக்கு பேர் கிரேப் மில்க் ஷேக். சரியா? நம்ம எது ஜூஸு எது மில்க் ஷேக்னு தெரியாமல் சாப்பிடுவோம். ஏதோ ஒன்று வாய்க்குள்ளே போனால் சரி அப்படின்ட்டு. அல்லேலூயா. சரி, இப்போது இந்த அற்புதத்திலிருந்து தேவன் நமக்கு என்ன கற்றுக் கொடுக்குறார்? சாதாரணமான ஒரு பச்சை தண்ணியை
விலை உயர்ந்த மிகவும் ருசியான ஒரு திராட்சை ரசமாக அவர் மாற்றி ஜனங்களுக்கு கொடுத்தார். நான் சொல்கிறேன், இன்றைக்கி உங்கள் வாழ்க்கை ஒரு பிரயோஜனமற்ற ஒரு சாதாரணமான வாழ்க்கையாக இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் வரும்போது அது விலை உயர்ந்த வாழ்க்கையாக, மற்றவர்களுக்கு பிரயோஜனமான ஒரு ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ஹாப்பியான ஒரு நல்ல லைஃபாக தேவன் உங்களுக்கு தருவார். அல்லேலூயா. சாதாரணமாக நினைக்கிற உங்களை விலை உயர்ந்தவர்களாக தேவன் நினைக்கும்படி மாற்றுவார். அல்லேலூயா. வெறுமையான ஒன்றுமே இல்லை. தண்ணிக்கு என்ன இருக்குது? தண்ணிக்கு நிறம் இருக்குதா? இல்லை. டேஸ்ட் இருக்குதா? இல்லை. குறிப்பிட்ட டேஸ்ட், இந்த குடித்தா இதுதான் தண்ணின்னு கண்டுபிடிக்கிற மாதிரி இல்லையா? இல்லை. நிறமற்றது, சுவையற்றது தண்ணீர். ஆனால் நிறமற்ற சுவையற்ற அதே தண்ணீரை நிறம் நிறைந்த சுவை நிறைந்த திராட்சை ரசமாக தேவன் மாற்றினார். இந்த திராட்சை ரசம் என்ன கலரில் இருக்குது தெரியுமா? நல்ல சிகப்பு கலரில் இருக்கும். நீங்கள் சூப்பர் மார்க்கெட்லாம் போனீங்கன்னா பாருங்கள், இருக்கும். அதெல்லாம் கவர்மெண்ட்டில் அது வேறு இடத்துல போய் வாங்கிடாதீங்க. இங்கிலீஷில் வைனுங்கிறதுனால வேறு இடத்துல போய் எதுவும் வாங்கிடாதீங்க. சூப்பர் மார்க்கெட்லேயே ரெட் வைன் அப்படின்னு சொல்லி விற்போம். அது நீங்கள் பார்த்தீங்கன்னாவே வாங்க மாட்டீங்க. ஏன்னா அது விலை ரொம்ப அதிகம். ஆனால் இந்த ரத்தம் கம்மியாக இருக்கிறவங்களுக்கு, சகோதரிமார்களுக்கு, அதுக்கெல்லாம் சூப்பர் மார்க்கெட்டில் இருக்கிற அதை வாங்கி குடிக்க சொல்லுவாங்க. அது வாங்கி நான் மெர்சிக்கெலாம் கல்யாணம் ஆன புதுசில் வாங்கி கொடுத்துருக்குறேன். ஆனால் அது கடைசி வரைக்கும் குடிக்கல, நான் தான் குடிச்சு முடித்தேன். அது வேறு விஷயம். அல்லேலூயா. ஆமாம், சூப்பர் மார்க்கெட்டுக்கு போய் அது ரெட் வைன்னு சொல்லி வாங்கினா அப்போவே அது விலை கிட்டத்தட்ட 400 ரூபா 450 ரூபா. அது இவ்வளோ தான் பாட்டில் இருக்கும். 450 ரூபா. அது கொஞ்சம் ஒரு மாதிரி துவக்கிற மாதிரி இருக்கும், கொஞ்சம் கசக்கிற மாதிரி இருக்கும். நான் சொல்கிறதெல்லாம் கணக்கு போட்டு நீங்கள் வேறு எதுவும் கணக்கு போட்டுறாதீங்க. அது வேறு, இது வேறு. நான் சொல்கிறது சூப்பர் மார்க்கெட், பச்சை கடை கிடையாது. அல்லேலூயா. ஆமாம், அங்கே ஒன்று வைனுன்னு சொல்லி விற்பாங்க. அது வேறு, அது போதை வரும். அது உங்கள் வாழ்க்கையை அழிச்சிடும். அது இல்லை, இது போதை வராது. இது உடலுக்கு நல்லது. இது உடலில் இருக்கிற பிரச்சனைகளை மாற்றக்கூடியது. ஒரிஜினலான திராட்சை பழத்திலிருந்து எடுக்கப்படுகிற ரசம், திராட்சை ரசம். ஓ பாருங்கள், அப்படியே டோட்டல் லைஃப்பை சேஞ்ச் அப்படியே மாற்றிட்டார். அந்த நிறமற்ற அந்த தண்ணீரை நிறமுள்ள ஒரு ஜூஸாக மாற்றுறார். சுவையற்ற அந்த தண்ணீரை சுவை மிகுந்த ஒரு ரசமாக மாற்றுகிறார். இதுதான் இயேசு கிறிஸ்துக்குள்ளே ஒருத்தர் வர்றதுக்கு வித்தியாசம். இயேசு கிறிஸ்துவனுடைய வாழ்க்கையில் நீங்கள் அவரை அறியறதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் வாழ்க்கையில் பல பிரச்சனைகள், பல போராட்டங்கள், பல நெருக்கங்கள், அதுக்கு வழியே தெரியாத ஒரு சூழலாக இருக்கும். ஆனால் நீங்கள் என்றைக்கு இயேசு கிறிஸ்துவை பின்பற்றி வருகிறீர்களோ அன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் பிரச்சனைகள் நீங்கும், போராட்டங்கள் நீங்கும், வியாதிகள் நீங்கும், பலவீனங்கள் நீங்கும், ஐஸ்வர்யம் உண்டாகும், பொருளாதாரத்தில் நீங்கள் பலப்படுவீர்கள். எல்லாவற்றிலும் உங்களை நிரம்பி இருக்கும்படி ஆண்டவர் செய்வார். அல்லேலூயா. அதுதான் பழைய வாழ்க்கைக்கும் புதிய வாழ்க்கைக்கும் இருக்கிற வித்தியாசம். சரி, இதில் இந்த அற்புதம் நடந்ததில் ஒவ்வொரு விஷயங்கள், நிறைய விஷயங்கள் இருக்குது. அதில் ஒரு சில விஷயங்களை மட்டும் நம்ம பார்ப்போம். முதலாவது வசனத்தை திருப்பி வாசிங்க. யோவான் 2:1. 3ஆம் நாளிலே கலிலேயாவில் உள்ள கானா ஊரிலே ஒரு கல்யாணம் நடந்தது. இயேசுவின் தாயும் அங்கே இருந்தாள். வாசிங்க அடுத்து. இயேசுவும் அவருடைய சீஷரும் அந்த கல்யாணத்திற்கு அழைக்கப்பட்டிருந்தார்கள். முதலாவது இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை, இப்படிப்பட்ட ஒரு மகிழ்ச்சியான, சந்தோஷமான, நிறம் நிறைந்த, சுவை நிறைந்த ஒரு வாழ்க்கை உங்களுக்கு வேணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு என்ன செய்யணும்? இயேசுவை அழைக்க வேண்டும். அல்லேலூயா. இந்த கல்யாண வீட்டுக்கு இயேசு கிறிஸ்துவையும் அவருடைய சீசரையும் அந்த கல்யாண வீட்டுக்காரங்க என்ன பண்ணாங்க? கூப்பிட்டாங்க, அழைச்சாங்க. அதனால தான் இயேசு கிறிஸ்து அங்கே போனார். கூப்பிடாமல் போயிடுவோமா? நம்மளே போக மாட்டோம். இயேசு போவாரா? போகவே மாட்டார். அவர் அதான் அந்த வசனத்தில் ஆவியானவர் எழுதி வச்சிருக்கிறார். 2வது வசனத்திலேயே அழைக்கப்பட்டிருந்தார்கள். அப்போது உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் இயேசு கிறிஸ்துவை அழைக்க வேண்டும். ஆண்டவரே என் வாழ்க்கையில் வாங்க. சொல்லுங்கள் பாப்பா, ஆண்டவரே என் வாழ்க்கையில் வாங்க, என் வாழ்க்கையில் வாங்க, என் பிள்ளைங்க வாழ்க்கையில் வாங்க, எங்கள் அப்பா அம்மா வாழ்க்கையில் வாங்க, என் குடும்ப வாழ்க்கையில் வாங்க, என் தொழில்களை வாங்க. இப்படி கூப்பிடணும். ஒவ்வொரு விஷயத்திலையும் நீங்கள் ஆண்டவர் என்ன பண்ணணும்? அழைக்கணும். அவர் வந்தால் தான் அங்கே அற்புதத்தை செய்ய முடியும். அதனால தான் அவர் சொல்கிறாரு, இதோ வாசற்படியில் நின்று கதவை நான் என்ன பண்ணுறேன்? தட்டுகிறேன். ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் நான் உள்ளே பிரவேசித்து அவனோடு கூட என்ன பண்ணுவேன்? போஷணை பண்ணுவேங்கிறேன். அப்போ இன்றைக்கி அநேகர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா கதவை ஆண்டவர் தட்டிட்டு தான் இருக்கிறாரு. யாரும் என்ன பண்ணுறதில்ல? திறக்கிறதில்ல. இப்போ நீங்களாம் இன்றைக்கி உங்கள் வீட்டில் எவ்வளவோ வேலைகள் இருக்கலாம், எவ்வளவோ காரியங்கள் இருக்கலாம். ஆனால் கடவுளுடைய வார்த்தை கேட்கும்படி வந்திருக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் ஆண்டவர் தட்டின அந்த கதவை என்ன பண்ணிட்டீங்க? திறந்துட்டீங்க. அதனால ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் வருகிறார், உங்கள் வாழ்க்கையில் நன்மை செய்ய போகிறார். ஆனால் உங்களை போல பலருக்கும் நாங்கள் இயேசு கிறிஸ்துவை பற்றி சொல்லிட்டு தான் இருக்கிறோம். ஆனால் அவங்க வர்றது இல்லை. காரணம் என்னென்னா அவங்க என்ன பண்ணல? கதவை திறக்கல.
சாதாரணமாகவே யோசிச்சு பாருங்க, ஒரு வீட்டுக்கு நம்ம வீட்டுக்கு ஒரு விருந்தாளி வராங்க, யாரோ ஒருத்தர் வராங்க அப்படின்னா கதவை தட்டுறாங்கன்னா நம்ம என்ன பண்ணணும்? திறக்கணும். திறந்தால் தான் அவங்க என்ன பண்ண முடியும்? திடீர்னு ஒருத்தர் 1 லட்ச ரூபா பணத்தை வச்சுட்டு வெளியே நிற்கிறாரு, அந்த கதவை தட்டிகிட்டே இருக்கிறாரு, கதவை தரங்க அவங்களுக்கு கொடுக்கணும்னு நினைக்கிறாங்க. நீங்கள் கதவை திறந்தால் தானே அந்த 1 லட்ச ரூபா பணத்தை வாங்க முடியும். நீங்களே கதவை திறக்காம நின்றுட்டே இருந்தோம்னா என்ன பண்ண முடியும்? வந்தவன் என்ன பண்ணிடுவான்? பக்கத்து வீட்டுக்காரன் கதை தட்டி அங்கே கொடுத்துட்டு போயிடுவான். அல்லேலூயா. ஆமாம், ஆண்டவர் இன்றைக்கு ஒவ்வொருவருடைய வாசலையும் தட்டி கொண்டு தான் இருக்கிறார். என் அன்பு மகனே, என் அன்பு மகளே, கதவை திற, உன் இருதயமாகிய கதவை திற. நான் உன் வாழ்க்கையில் வரணும்னு நினைக்கிறேன். உன் வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைகளை மாற்றணும்னு நினைக்கிறேன். உன்னுடைய வியாதியை மாற்றணும்னு நினைக்கிறேன். உன் கடன் பிரச்சனையை நீக்கணும்னு நினைக்கிறேன். உனக்கு மன நிம்மதியை தரணும்னு நினைக்கிறேன். உனக்கு மகிழ்ச்சியான வாழ்க்கையை தரணும்னு நினைக்கிறேன். கதவை திற அப்படின்னு ஆண்டவர் என்ன பண்ணிகிட்டே இருக்கிறாரு? தட்டிகிட்டே இருக்கிறார். நம்ம திறந்துட்டீங்க அப்படின்னா அவர் உள்ளே வந்து அவர் சொன்னதையும் செய்வார், சொல்லாததையும் செய்வார். நாங்கள் செய்வதைத்தான் சொல்வோம், சொல்வதைத்தான் செய்வோம் அப்படின்னு நம்மளுடைய மாண்புமிகு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் ஐயா அவர் சொல்லுவாங்க. அது மாதிரி மனிதர்களே அப்படி சொல்லும்போது மனிதர்களை படைத்த கடவுள் எவ்வளோ செய்வார்? அவர் மாறவே மாட்டார். அவர் என்ன பண்ண மாட்டார்? மாறவே மாட்டார். நம்ம மாறிடுவோம், ஆனால் அவர் மாறவே மாட்டார். அவர் சொன்னது தான். நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவது இல்லை. கைவிடவே மாட்டார். கவலையே படாது. இப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்? இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையில் அற்புதம் நடக்கணும்னா அவர் என்ன பண்ணணும்? உங்கள் வாழ்க்கையில் அழைக்கணும், கூப்பிடணும். ஏசப்பா வாங்க, என் குடும்பம் வாங்க. நீங்கள் எங்கேயாவது ஒரு இடத்துக்கு போகிறீங்களா? கூப்பிடுங்க ஏசப்பாவை. அவர் உங்கள் கூடவே தான் இருக்கிறார். நீங்கள் பேச மாட்டீங்களா, நீங்கள் கூப்பிட மாட்டீங்களான்னு அவர் ஏங்கிட்டு தான் இருக்கிறாரே ஒழிய அவர் உங்களை விட்டு விலகிறதே இல்லை. அவர் கைவிடுறதே இல்லை. உங்கள் கூடவே இருப்பார். நானும் அப்படி தான். எங்கே போனாலும் எங்கே வந்தாலும் இயேசு கிறிஸ்துவோட தான் போகிறேன், இயேசு கிறிஸ்துவோட தான் வரேன். அதனால தான் பாதுகாப்போடு பராமரிப்போடு இருக்கிறேன். அதனால தான் என்னுடைய மன விருப்பங்கள் அனைத்தும் நிறைவேறுகிறது. நான் கேட்குறது எல்லாவற்றையும் என் ஆண்டவர் செய்கிறார். எனக்கு எல்லா தேவைகளையும் சந்திக்கிறார். எல்லா போராட்டங்களையும் என்னை மாற்றுகிறார். எல்லாருக்கும் ஆசீர்வாதமான பாத்திரமா ஆண்டவர் வைக்கிறார். காரணம் என்ன தெரியுமா? நான் ஒன்றும் இல்லை, என் கூட ஒருவர் இருக்கிறார். அவர் தான். அல்லேலூயா. அவர் கூட இருந்தார்னா சத்துருவனுடைய எந்த கிரியைகளும் வராது. எத்தனை பேர் எனக்கு விரோதமாக, என் குடும்பத்துக்கு விரோதமாக மந்திரங்கள் மாந்திரிகங்கள் செய்வினைகள்லாம் செஞ்சுருக்காங்க. என் வீட்டிலே வந்துட்டு என் வீட்டு வாசலே எலுமிச்சை பழத்தை வச்சு எங்கள் அம்மா அப்பா கண்ணு முன்னாடியே அதை கட் பண்ணி வச்சு, பாரு உன் பையன் என்ன ஆகிறான்னு பாரு அப்படின்னு சொல்லி மிதிச்சுட்டு போனானா ஒருத்தன். அவன் போனவன் எங்கே போனான்னு தெரில, ஆனால் நான் நல்லா தான் இருக்கிறேன். அல்லேலூயா. எனக்கு நல்லதாக போச்சு. அவன் அப்படி செஞ்சுட்டு போன பிறகு தான் அது வரைக்கும் பஸ்ஸில் போயிட்டு இருந்தேன் என் வீட்டுக்கு, இப்போ காரில் போக ஆரம்பிச்சிட்டேன் பாரு. அல்லேலூயா. ஆமாம், கர்த்தர் அப்படி தான் மாற்றுவார். எதெல்லாம் நீங்கள் பலவீனப்பட்டிருந்தீங்களோ, நான் அதை யோசித்து பார்த்தேன். எங்கள் அம்மா சொன்னாங்க, இது மாதிரி உனக்கு ஆகாதவன் ஒருத்தன் வந்தாண்டா, வந்துட்டு நம்ம வீட்டு அவன் சாமி வேஸ்ட்லாம் கட்டிருந்தாண்டா அப்படி இப்படின்னு. சரி என்னம்மா பிரச்சனை உனக்கு, அதை சொல்லுமா அப்படின்னு. அவன் ஒரு இதை வெட்டி அவன் என் கண்ணு முன்னாடியே பாரு உன் பையன் என்ன ஆகிறான்னு பாரு அப்படின்னு சொல்லிட்டு போட்டு போனாண்டா அப்படின்னாங்க. அப்படியா? அப்போ என்கிட்ட காரே இல்லை. அப்படியா? அவன் ரொம்ப நல்ல விஷயத்தை செஞ்சுட்டு போயிருக்கிறான். அது அவனுக்கு நேரம் தான் திரும்பும், எனக்கு ஒன்றும் வராது. ஏன்னா என்னை சுற்றி தேவ தூதர்கள் நெருக்கி இருக்கிறாங்க. என் கூட ஒருவர் இருக்கிறாரு. அவர் பெரிய தாதா, சாதாரணமான ஆள் இல்லை நம்ம நினைக்கிற மாதிரி. இயேசு கிறிஸ்து எப்படி நம்ம கூட ஒரு பெரிய தாதா இருந்தால் நம்ம பயப்படுவோமா? பயப்படவே கூடாது. தைரியமாக நிற்கணும். அவன் செஞ்சுட்டு போன பிறகு தான் எனக்கு இன்னும் நல்ல ஆசீர்வாதங்கள் வீட்டில் வந்துகிட்டே இருக்குது. அதுக்கப்புறம் என் வீடு கட்டிட்டேன் பாருங்க. அல்லேலூயா. என் வீடு ஒரு பக்கம் செவுரி இடித்து விழுவுற இருந்துச்சு மலையில் ஊறி. அவன் என்றைக்கு அதை செஞ்சுட்டு போனாலும் அதுக்கப்புறம் என் வீடு கட்டப்படுது. ஓடெல்லாம் மழை பெஞ்சா ஒழுவும். இப்போ ஓடெல்லாம் சரி பண்ணியாச்சு, பெயிண்டிங்லாம் பண்ணியாச்சு, வீடு சூப்பராக இருக்குது. கேட்டு பாருங்க எங்கள் வீட்டில். அல்லேலூயா. ஆமாம், அவன் வந்தது நல்லது. அல்லேலூயா. எவன்லாம் நமக்கு முன்னாடி விரோதமாக நிற்கிறானோ அதெல்லாம் நம்மளுக்கு நல்லதாக மாறிடும். ஏன்னா இயேசு கிறிஸ்து நம்ம கூட இருக்கிறார். அல்லேலூயா. உங்கள் முடி கூட அவர் சொல்கிறாரு, நான் அறியாமல் உன் முடி கூட கீழே விழாதுங்கிற. அல்லேலூயா. அவ்வளவு கண்ணும் கருத்துமாக உங்களை பாதுகாக்கிறது. நீங்கள் செய்கிறதெல்லாம் ஒன்றும் இல்லை, அவரை நம்பிடுங்க, அவ்வளோதான். பயப்படாதீங்க, தைரியமாக நில்லு. பயப்படாமல் நிற்கணும். எந்த பிரச்சனை, எந்த போராட்டம், எவ்வளோ நெருக்கம், எவ்வளோ கடன், எதை பற்றி கொல்லப்படாது. இயேசு கிறிஸ்து உங்கள் வாழ்க்கையில் இருந்தாங்கன்னா நீங்கள் ஜெயிச்சிருவீங்க. எத்தனை வருஷம் வராத பணம்லாம் வந்துடும். அப்போ தான் வரும். மீட்கவே முடியாமல் இருக்கிற நகையெல்லாம் எல்லா பேங்க்காரன் ஃபைனான்ஸ்காரன் உங்களுக்காக நகையை கடனையே தள்ளுபடி பண்ணி கொடுத்துருவான். அல்லேலூயா. பாருங்க, நான் போன தடவை அப்படி தான் வச்சேன். எதாச்சியாக ஒரு 5 பவுனு என்ன பண்ணிட்டேன், 4.25 பவுனு கரெக்டாக கூட்டுறவு பேங்கில் வச்சுருந்தேன் சேலத்தில். எதாச்சியாக வச்சுருந்தேன். எனக்கு தெரியாது இவங்கெல்லாம் வந்து ஆட்சிக்கு வருவாங்க, வந்து எல்லாம் தள்ளுபடி பண்ணுவாங்கன்னு. அந்த நேரம் பார்த்து 2 கட்சியுமே தள்ளுபடி பண்ணுறேன்னு விட்டாங்க. இவர் சொல்கிறாரு, இவர் 6 பவுனுக்குள்ளே இருந்தால் நான் தள்ளுபடி பண்ணிடுறேன்னு எடப்பாடி சொல்லிட்டார்.
அதுக்கு முன்னாடி அவர் என்ன சொல்லிட்டாரு, 5 பவுனுக்கு இருக்கிறது நான் தள்ளுபடி பண்ணிட்டார். மொத்தத்தில் யார் வந்தாலும் என்ன தான் நம்மளுக்கு தள்ளுபடி தான் தெரிஞ்சு போச்சு. நான் அப்போ தான் மீட்க போகலான்னு நினச்சேன். இருப்பா பேங்க்காரனே சொல்லிட்டான், நீ மீட்கலாம் வேண்டாம், கொஞ்சம் வெயிட் பண்ணி எலெக்ஷன் முடியட்டும், தள்ளுபடி ஆயிரும், ஃப்ரீயாக வாங்கிக்கிட்டாரு. அப்பா கடவுளே நீ எங்கேப்பா இருந்த இவ்வளோ நேரம் அப்படின்னு சொல்லிட்டு காசு எடுத்துகிட்டு போயிட்டேன். 1 லட்ச ரூபா அப்போவே 1,10,000 பக்கம் அடமானத்தில் இருந்துச்சு. அப்புறம் பார்த்தா முடியட்டும் விடியட்டும் வந்துருச்சு ஆட்சி. வந்துச்சு. வந்த உடனே ஒரு 6 மாதத்துல என்ன பண்ணிட்டாங்க, தள்ளுபடி பண்ணிட்டாங்க. 5 பவுனுக்குள்ளே இருந்தால் தள்ளுபடின்னு தான் சொன்னாங்க. 6க்கு மேலே 6.25 இருந்தால் கூட தள்ளுபடி கிடையாது. 5.25 இருந்தால் கூட என்ன பண்ண கிடையாது, தள்ளுபடி கிடையாது. கரெக்டாக பாருங்க, நான் 4.25 தான் வச்சுருந்தேன், எனக்கு தள்ளுபடி ஆயிடுச்சு. அல்லேலூயா. ஃபோன் பண்ணிட்டாங்க பேங்க்லேருந்து, தம்பி நகையை எப்போ வந்து வாங்கிக்கிறீங்க அப்படின்னாங்க. இதோ வந்துட்டேன் சார், இங்கே தான் இருக்கிறேன் அப்படின்ட்டு சேலத்தில் தான் அப்போ இருந்தேன், போயிட்டு வாங்கிட்டு வந்துட்டேன். அல்லேலூயா. அது மாதிரி மீட்கவே முடியாமல் கஷ்டப்பட்டு இருக்கிறதெல்லாம் உங்களுக்காக தள்ளுபடி வரும். நான் இப்போ யோசிச்சுட்டு இருக்கிறேன், அடுத்து 2026 எப்படி ஒரு 10 பவுன் தள்ளுபடி பண்ணுவாங்க 2 பேரும் சேர்ந்து. இவர் 10ன்னு சொன்னால் அவர் 11ன்னு சொல்லுவார். அதனால யாராவது நகை வச்சுருந்தீங்கன்னா இப்போ வைக்காதீங்க, கொஞ்சம் தேர்தல் பக்கமாக வரும்போது போய் அடகு வச்சுருங்க. ஈஸியாக உங்களுக்கு இலவசமாக வந்துடும். ஒவ்வொருத்தர் தலைக்கும் 1 லட்ச ரூபா கிடைக்கும். பாருங்கள், சக்ஸஸ் ரேட்டை நான் சொல்லி கொடுத்துட்டேன். இது நீங்கள் தான் பயன்பட்டுருக்கணும். அதெல்லாம் முடியாது பிரதர்னா போங்க, எனக்கு என்ன, 1 லட்ச ரூபா வச்சுட்டு 1 லட்ச ரூபாய்க்கு இலவசமாக நீங்கள் நகை வந்துடும். அப்புறமேட்டு அந்த 1 லட்ச ரூபா ஒரு 10,000 ரூபா கொண்டு வந்து காணிக்க மட்டும் சபையில் கொடுத்துருங்க. ஏன்னா நான் தானே ஐடியா கொடுத்தேன். அல்லேலூயா. பண்ணுங்க. நான் சொல்லும் போது நான் சொல்கிறேன், பக்கமாக சொல்கிறேன், சீரியஸாக தான் சொல்கிறேன். நான் நிறைய பேருக்கு அந்த ஆலோசனை சொல்லி நிறைய பேர் கேட்டாங்க, நிறைய பேர். ஆனால் கரெக்டாக வைக்கணும். நாங்கள் அங்கே தகவல் வரும். இந்த தேர்தல் பக்கமாக வரும்போது அறிக்கை விட ஆரம்பிச்சிருவாங்க 2 பக்கமும். நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் அப்படின்றவாங்க எல்லாம் சொல்லும் போது இந்த கண்டிப்பாக இந்த தள்ளுபடி இது வரும்போது நான் உங்களுக்கு சொல்கிறேன். அப்போ கொண்டு போய் நான் சொல்கிற பேங்கில் வைங்க. தான் இங்கே இருக்குது பாருங்கள் கூட்டுறவு, அங்கே தான் வைக்கணும். ஏன்னா வேற எங்கேயா வச்சுட்டு ஒருத்தர் அப்படி தான் போய் சண்டை போட்டுட்டு இருந்தார் பேங்கில் போய். எந்த பேங்கில்? முத்தூட் ஃபைனான்ஸில் போய் சண்டை போட்டுட்டு இருந்தார். எங்கள் தலைவர் ஆட்சிக்கு வந்துட்டார், 5 பவுன் தள்ளுபடின்னு சொன்னார், நீ என்ன நகை தர மாட்டேங்கிறான்னு முத்தூட் ஃபைனான்ஸ்காரன்ட்ட போய் சண்டை போடக்கூடாது. முத்தூட் ஃபைனான்ஸ் எல்லாம் வச்சா தள்ளுபடி பண்ண மாட்டாங்க. கவர்மெண்ட் பேங்க்கில், அதுவும் கூட்டுறவு பேங்கில் வச்சா தான் தள்ளுபடி பண்ணுவாங்க. அதனால் அதெல்லாம் புரிந்து கொள்ளுங்கள். அப்படி கடவுள், நான் எதுக்காக சொல்கிறேன்னா, உங்களை ஆசீர்வதிப்பதற்காக பல சட்டங்களே ஆண்டவர் ஏற்றி தருவார். நீங்கள் பாருங்கள், பெண்கள் எல்லாம் இலவசமாக என்ன பண்ணுறீங்க, பஸ்ஸில் பயணம் செய்கிறாங்க. எவ்வளோ ஒரு நல்ல விஷயம். இங்கே எப்படி பிரயோஜனமாக இருக்குன்னு தெரில, சேலத்துலலாம் மிகுந்த பிரயோஜனம். ஏன்னா அங்கே வேலைக்கு போகிற பெண்கள் அதிகம். சேலத்துலலாம் பார்த்தீங்க அப்படின்னா சும்மா நார்மலாக அந்த கொத்து வேலைக்கு போகிறவங்க, இந்த வீடு அந்த சித்தாள் வேலைக்கு போகிறவங்க, அந்த மாதிரி வேலைக்கு போகிறவங்களும் ரொம்ப கஷ்டம். அவங்களும் ஒரு நாளும் அன்றைக்கி சம்பாதி சாப்பிட்றவங்க. பஸ்ஸில் தான் போகணும், ரொம்ப தூரம்லாம். இன்றைக்கி எல்லாம் இலவசம் பண்ணி கொடுத்ததுனால எல்லாம் ஃப்ரீயாக பஸ்ஸில் போகிறாங்க, ஃப்ரீயாக பஸ்ஸில் வராங்க. கருணமங்கலத்து அம்மா சொன்னாங்க, நான் அடிக்கடி வருவேங்க அரியலூர், ஃப்ரீ பஸ்ஸில் தான் வருவேன் அப்படிங்கிறாங்க. அல்லேலூயா. நான் ஃப்ரீ பஸ்லேயே வந்துட்டு திரும்பி ஃப்ரீ பஸ்லேயே கருணமங்கலத்துக்கு வந்துடுவேங்கிறாங்க. ஆமாம் பாருங்கள், எவ்வளோ ஒரு பிரயோஜனத்தை கடவுள் சொல்கிற. நீங்கள் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக அரசாங்கத்துக்கு நல்ல சட்டத்திட்டங்களை கொடுத்து நீங்கள் ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் என்பதற்காக கடவுள் செய்வார். அல்லேலூயா. ஒரே ஒரு விஷயம்தான், கடவுளை உங்கள் வாழ்க்கையில் என்ன பண்ணுங்க, கூப்பிடுங்க, அழைங்க, ஏசப்பாவை அழைங்க. உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைகளை மாற்றணும் அப்படின்னா ஒரே ஒரு வழி தான், இயேசு கிறிஸ்து உங்கள் வாழ்க்கையில் வந்தால் போதும். வசனம் சொல்லுது, கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே என்ன உண்டு, விடுதலை உண்டு. என்ன உண்டு, விடுதலை உண்டு. அப்போ ஆண்டவர் காலையில் எந்திரிச்ச உடனே, ஏசப்பா என் வீட்டில் நீங்கள் வாங்க, என் பிள்ளைங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் வாங்க, என் கணவருடைய வாழ்க்கையில் நீங்கள் வாங்க, என் மனைவியோடைய வாழ்க்கையில் நீங்கள் வாங்க, நான் செய்ய போகிற தொழில் அதில் நீங்கள் வாங்க, நான் செய்ய போகிற வேலையில் அதில் நீங்கள் வாங்க, கூப்பிட்டுட்டு வேலையை தொடங்குங்க, ஜெயம் உங்களுக்கு தான். அல்லேலூயா. எந்த விஷயம், ஒரு வீடு வாங்குறீங்களா, நிலம் வாங்குறீங்களா, ஒரு கார் வாங்குறீங்களா, இயேசு கிறிஸ்துவை கூட்டிகிட்டு போங்க. அவர் உங்கள் வாழ்க்கையில் வந்தால் நன்மைகள் நடந்து கொண்டே இருக்கும், ஆசீர்வாதங்கள் உண்டாகி கொண்டே இருக்கும். அவர் நம்முடைய நல்ல தகப்பன். அடிக்கடி சொல்லுவேன், இயேசுவை கடவுளாக பார்க்குறத விட்டுட்டு தகப்பனாக பாரு, தகப்பனாக பாரு. உங்கள் அப்பாட்ட நீங்கள் என்னென்னலாம் கேட்பீங்க, அது மாதிரி அதை விட அதிகமாக கேளுங்க. நீங்கள் கேட்டால் அவர் செய்வார். அவர் உங்கள் மீது அன்புள்ள தெய்வம். அல்லேலூயா. ஆகவே ஒரே ஒரு விஷயந்தான், அந்த சாதாரண தண்ணீர் திராட்சை ரசமாக மாறினதுக்கு முதல் காரியம், இதில் நிறைய விஷயங்கள் இருக்குது, நேரம் ஆச்சு, அதனால் முடிக்கிறேன். ஒரே ஒரு காரியத்தை சொல்லி முடிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவை நீங்கள் அழையுங்கள். அந்த கல்யாண வீட்டுக்காரங்க மட்டும் இயேசு கிறிஸ்துக்கு பத்திரிக்கை வைக்காமல் இருந்திருந்தா அன்றைக்கி என்ன ஆயிருக்கும் அவங்க நிலமை? ஆமாம், கெட்ட பேராக இருக்கும். ஏன்னா அதுதான் முக்கியமே, கௌரவ குறைச்சல். அந்த திராட்சை ரசம் மட்டும் குறையப்பட்டுருச்சுன்னா அவன் அத்தனை லட்சம் செலவு பண்ணி எல்லா கல்யாணம் என்ன ஆயிரும், வீணாக இருக்கும். ஆனால் கரெக்டாக அவங்க என்ன பண்ணியிருந்தாங்க, இயேசுவை கல்யாணத்திற்கு அழைத்திருந்தார்கள். இயேசு கிறிஸ்து அங்கே போனார், அற்புதங்களை செய்தார். இன்றைக்கி உங்கள் வாழ்க்கையில் இயேசு கிறிஸ்துவை அழையுங்கள். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் விரும்பின நன்மைகள் நடக்கும், நீங்கள் விரும்புகிற அற்புதங்கள் நடக்கும். வராத உங்களுடைய பணங்கள், நகைகள் எல்லாம் உங்களை தேடி வரும். நீங்களும் இந்த வருகிற புதிய ஆண்டில் புதிய வீடுகளையும் புதிய நிலங்களையும் புதிய ஆசீர்வாதங்களையும் சுதந்திரித்துக் கொள்வீர்கள். ஆண்டவர் தருவார். அல்லேலூயா. கண்களை மூடி நாம் செபிப்போம்.
பரிசுத்தமுள்ள எதுனாலும் நில்லுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. பரிசுத்தமுள்ள தகப்பனே, உமது நாமத்தை உயர்த்தி கனப்படுத்துகிறோம், உங்கள் நாமத்தை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. இந்த நாளிலே நீர் எங்களோடு கூட பேசின இந்த நல்ல வார்த்தைக்காக நன்றி தகப்பனே. நீர் செய்த இந்த அற்புதம், நிறமற்ற சுவையற்ற ஒரு தண்ணீரை ஆண்டவரே நீர் நிறம் நிறைந்த சுவை நிறைந்த ஒரு திராட்சரசமாய் மாற்றி ஜனங்களுக்கு கொடுத்தீர். இன்னைக்கு எங்களுடைய வாழ்க்கை ஆண்டவரே சுவையற்ற நிறமற்ற ஒரு சூழல் இருக்கலாம். நாங்கள் செய்கிற வேலைகள், எங்களுடைய தொழில்கள், எங்களுடைய குடும்பம் அப்படி இருக்கலாம். கர்த்தர் அவைகள் எல்லாவற்றையும் மாற்றுவீராக. அன்றைக்கு அந்த கல்யாண வீட்டார் இயேசு கிறிஸ்துவை தங்களுடைய திருமணத்திற்கு அழைத்தது நிமித்தம் ஒரு அற்புதம் நடந்தது. இன்னைக்கு எங்கள் வாழ்க்கையில் உங்களை நாங்கள் அழைக்கிறோம் ஆண்டவரே, உங்களை நாங்கள் கூப்பிடுறோம் ஆண்டவரே. நீர் எங்களுடைய தகப்பன், நாங்கள் உம்முடைய பிள்ளை. எங்களுக்கு வேண்டிய எல்லா நன்மைகளும், எங்களுக்கு வர வேண்டிய எல்லா ஆசீர்வாதங்களையும் உங்கள் நாமத்தினால நீர் எங்களுக்கு தாங்கன்னு சொல்லி செபிக்கிறோம். வந்திருக்கிற ஒவ்வொருவரின் மீது இந்த வார்த்தையை ரிலீஸ் பண்ணுகிறேன். உம்முடைய பிள்ளைகள் வாழ்ந்திருக்கட்டும். வியாதியோடு வந்தவர்கள் சுகமடைவார்களாக, பலவீனத்தோடு வந்தவர்கள் பலவான்களாய் மாறுவார்களாக, குறைவுகளோடு வந்தவர்கள், கடன் பிரச்சனையோடு வந்தவர்கள் கடன் பிரச்சனை நீங்கினவர்களாய், நிறைவை சுதந்திரிந்தவர்களாய் கடந்து செல்வார்களாக. ஒவ்வொருவரையும் உங்கள் நாமத்தினால் ஆசீர்வதிக்கிறேன். மனதார உம்மை உயர்த்துகிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபித்தோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா.